என்னதான் ஸ்கார்ஃபேஸ்ங்கிற இந்த சிங்கம் 4 வருஷத்துக்கு முன்னாடி இறந்திருந்தாலும் இதோட பேரை இன்னி இந்த உலகம் மறக்கல. அப்படி இந்த ஸ்கார்ஃபேஸுக்கு என்னடா பாஸ்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2007ல மசைமாராங்கிற ஒரு இடத்துல அஹாடிங்கிற இந்த சிங்கத்துக்கும் மாமாலயாங்கிற இந்த சிங்கத்துக்கும் சேர்த்து 4 குட்டிகள் பிறக்குது. பிறந்த 2 வருஷத்துல அதோட அப்பாவே அந்த 4 சிங்கத்தையும் கூட்டத்தை விட்டு துரத்தி விடுறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம கொஞ்சம் நாளுகளா பட்டியலிலே சுத்திக்கிட்டு இருந்த இந்த சிங்க குட்டிங்க இந்த காட்டையே தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு ஒரு முடிவு எடுக்குது. அந்த காட்டையே அவங்க கண்ட்ரோல் எடுக்கணும்னா அங்க உள்ள மார்ச் பிரைடுங்கிற ஒரு பெரிய கேங்கி அவங்க அடிக்கணும். அடிச்சா மாத்திரம் தான் இவங்க அந்த காட்டை கண்ட்ரோல் எடுக்க முடியும். ஆனா அந்த மார்ச் பிரைடோட தலைவன் ரொம்பவே பெருசாவும் ஆக்ரோஷமாவும் இருந்ததுனால இந்த 3 சிங்கமும் அது கூட சண்டை போட தயங்கிச்சுங்க. மத்த 3 சிங்கமும் பின்வாங்கின நேரத்துல ஸ்கார்ஃபேஸ் மாத்திரம் இதை எப்படியாச்சும் அடிச்சே தருவேன்னு ஒரு வெறியோட இருந்துச்சு. ஸ்கார்ஃபேஸ் முடிவெடுத்தது மணிக்கு அந்த சிங்கத்து கூட போய் சண்டையும் போட்டுச்சு. அந்த சண்டையில ஸ்கார்ஃபேஸ் அதோட ஒத்த கண்ணையே இழந்துட்டும் விட்டு கொடுக்காம ஒரு ஃபாரஸ்டே கண்ட்ரோல்ல வச்சிருந்த மார்ச் பிரைடோட தலைவனை தோக்கடிச்சு அந்த காட்டுக்கே ராஜாவானா ஸ்கார்ஃபேஸ். அண்ட் அன்னையில இருந்து அங்க உள்ள மக்கள் அதை ஸ்கார்ஃபேஸ்ங்கிற பேரோட கூப்பிட்டாங்க. இதுவரைக்கும் எந்த சிங்கமும் பண்ணாத மாதிரி 400 ஹைனாக்கள் ஒரு நீரியான அது மட்டும் இல்லாம 130 சிங்கத்தை சாகடிச்சு தொடர்ந்து கண்டினியூஸா 12 வருஷம் அந்த காடையை ரூல் பண்ணிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம தண்ணி குடிக்க வர்ற மிருகங்களை டிஸ்டர்ப் பண்ற முதலை கூட்டத்தை தனியாலாவே ஓட விட்டுருக்கு. அண்ட் ஃபைனலா அது வயசாகி சாகும்போது பாத்தீங்கன்னா அதோட கூட்டத்தை விட்டு தனியா பிரிஞ்சு போய் 8 பிரைட தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு உயிரை விட்டுருக்கு. இந்த ஸ்கார்ஃபேஸ் பிறக்கும் போதும் சரி வாழும் போதும் சரி சாகும் போதுமே ஒரு கிங்கா தான் இருந்திருக்கு, ஒரு கிங்கா தான் இறக்கவும் செஞ்சிருக்கு.